ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி சேமியா தான். ராகி சேமியாவை எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணினேன் அப்படின்றது தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ராகி சேமியா பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு மிதமான சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் இது முங்குற மாதிரி வச்சுக்கிறேன். 1 மினிட் தான் வைக்கணும். லைட்டாக அந்த மொறுமொறுப்பு போயிடணும். எடுத்துகிட்டு ஒரு இட்லி துணியில் அந்த சேமியாவை நல்லா பிழிஞ்சு தண்ணியே இல்லாத மாதிரி இந்த இதில் ஃபுல்லாக ப்ளேட் பண்ணிடணும். நம்ம இட்லிக்கு மாவு எப்படி ஊற்றி வைப்போமோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக ஊற்றாமல் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆக்குப்பயிர் ஆற மாதிரி அந்த சேமியாவை நல்லா புழிஞ்சு இதில் வச்சிடணும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 தட்டு கூட வச்சுக்கோங்க. நான் 2 பேருக்கு தான், அதனால் ஒரு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்கெட்டில் உள்ளதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இட்லி துணியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வேக வச்சு பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா, இதை நம்ம தண்ணியில் போட்டு நார்மல் சேமியா மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது ஈஸியாகவே குழஞ்சிரும். ஒன்றுமே இல்லாமல் கூழ் மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம லைட்டாக தண்ணியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். வேக வைக்கிற டைமுமே ரொம்ப கம்மியான டைம் தான். லைட்டாக நீங்கள் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு லைட்டாக ஆவி வந்தாலே போதும். படக்குன்னு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இட்லி பாத்திரத்துலேருந்து மாற்றி வச்சுட்டு இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேன், பல்லாரி கொஞ்சமாக, பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக இஞ்சி துண்டு துண்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா மொறுன்னு வரணும், ப்ரௌனிஷ் ஆகி வரட்டும். நம்ம உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்கும்போது நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கிண்டி விட்டோடனே முடிஞ்சது. ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்காதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இதில் நம்ம சாப்பிடும்போது அந்த இஞ்சி கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் வாயில் தட்டுப்படும்போது டேஸ்டியாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.